ஓகே பிள்ளைகள் வணக்கம். ஓகே, இன்றைக்கு நாங்கள் என்ன பார்ப்போம் என்றால் 2012 எஸ்ஏல, சரி, 2012ஆம் ஆண்டு எஸ்ஏ பகுதியில் 10வது கேள்வியில் 2012 எஸ்ஏ பகுதியில் 10வது கேள்வியில் பி பகுதியில் ஒரு கால்குலேஷன் கேள்வி இருக்கு. அது இருக்க பார்ப்போம். சரிதான்? ஓகே, கேள்விக்குள்ள போவோம். கவனியுங்கள். சொல்றார், சில வேளைகளில் சோடியம் சல்பைட், சில வேளைகளில் சோடியம் சல்பைட் SO3, சல்பேட் என்றால் SO4, சரிதானே? சோடியம் சல்பைட்டு ஒரு பேன் பொருளாக என்றால் அந்த ஒரு குறித்த ஒரு பதார்த்தங்களை பாதுகாக்கிறதுக்கு போறோம், சரிதானே? இதுல சொல்றேன், ஒரு பேன் பொருளாக சொசேஜ் இறைச்சியுடன் சேர்க்கப்படுகின்றது. அதாவது இறைச்சி ஒரு குறித்த பதத்துல பேன்றதுக்கு, சரிதானே, ஒரு பழுதடையாமல் இருக்கிறது சேர்க்கப்படுகின்றது. இறைச்சியின் ஒரு மாதிரியில் உள்ள பேன்பொருள் Na2SO3 அளவை துணிவதற்கு பின்வரும் நடைமுறை பயன்படுத்தப்பட்டது. சரிதானே? ஒரு இறைச்சி மாதிரியில குறித்தளவு ஒரு பெர்சன்டேஜ்ல இந்த Na2SO3 சேர்க்கிறோம். அது எவ்வளவு இருக்க போகுது, சரிதானே, அதை கண்டுபிடிக்கிறது இந்த கேள்வி போது. அவ்வளவு நான் சும்மா ஒரு ரியல் லைஃப்ல ஒரு அப்ளை பண்ற ஒரு விஷயத்தை சும்மா அப்படியே கணித்தலா பார்க்க போறோம். சரியா? படிமுறை ஒன்று சொல்றார், 1 கிலோகிராம் இறைச்சி மிகையான ஐதான எச்சிலுடன் கொதிக்க செய்யப்பட்டது. சரிதானே? அப்ப இங்க கவனியுங்கள், என்ன செய்யறோம் என்றால் ஒரு இறைச்சி, சரிதானே, சொசேஜ் பதப்படுத்தப்பட்ட சும்மா இறைச்சி என்று யோசிக்கொள்ளும், சரிதானே? இவற்ற திணிவு எவ்வளவு என்றால் 1 கிலோகிராம், சரிதானே? 1 கிலோகிராம் இறைச்சி மாதிரி ஒன்று. இதுல குறித்த பெர்சன்டேஜ்ல என்ன இருக்குன்றால் நாங்கள் பேன் பொருளா பயன்படுத்தின Na2SO3 இருக்கு, சரிதானே? Na2SO3 இதுல இருக்கு. இந்த இறைச்சியில், இந்த 1 கிலோகிராம் இறைச்சியில இருக்கிற இந்த Na2SO3 அளவை காண போறோம். இதுக்கான படிமுறை ஒன்று சொல்றார். இந்த இறைச்சி எடுத்து என்ன செய்யறோம் என்றால் HCl சேர்த்து ஹீட் பண்றோம், தானே? நடைமுறை ஒன்றில் என்னென்றால் இறைச்சியானது HCl கொதிக்க செய்யப்பட்டது. படிமுறை 2 சொல்றார், விடுவிக்கப்பட்ட வாயு மிகையான 0.05 மூல் டெசிமீட்டர் -3 I2 கரைசலில் முழுமையாக உறிஞ்சப்பட்டதாம். பயன்படுத்தப்பட்ட I2 கரைசலின் கனவளவு 40 சென்டிமீட்டர். அப்ப நீங்கள் இந்த இறைச்சியை ஹீட் பண்ணிக்குள்ள இந்த கவனி, அதை HCl சேர்த்து ஹீட் பண்ண என்ன நடக்கும் என்றால், இந்த கரைசல்ல என்ன இருக்குது, Na2SO3, இவர் HCl அமிலம், சரியான ஹீட் பண்ண என்ன நடக்கும் என்றால், இந்த Na2SO3யும் HCl சேர்ந்து உங்களுக்கு என்ன உருவாகும், இங்க கவனிச்சு கொள்வடிவா, NaCl SO2 வாயுவும் உருவாகும், சரிதானே? அதோட நீரும் உருவாகும். சாப்பிடுறதுக்கு கொண்டீங்கன்னா இங்க 2 போட்டுக்கொள்வோம், சரிதானே? 2 H, அதாவது Na2SO3 சரிதானே, இதுல உள்ள SO3 ஒரு மென்னமிலம் வேறு HCl உள்ள H+ வேண்டு, சரிதானே? H+ வேண்டி H2SO3 வரும். உண்மையிலே H2SO3 வருவார். இவர் வெப்பப்படுத்தி கொண்டிருக்கக்குள்ள உறுதி இல்லை, உடனும் பிரிகடைந்து SO2 நீராகவும் மாறும், சரிதானே? சாக்கிறது தெரிஞ்சு வச்சுக்கொள். இறைச்சியை நாங்கள் HCl அமிலத்துல போட்டு வெப்பப்படுத்தியக்குள்ள அங்க உள்ள Na2SO3 இந்த அமிலத்தோட தாக்கி SO2 தரப்போகுது, சரிதானே? SO2 தரப்பு. பிறகு சொல்றார், வந்த வெளியேறிய வாயு எடுத்து என்ன செய்யறோம் என்றால் அவ்வளவு வாயுவையும் பிடிச்சு, சரிதானே, செறிவு தெரியுதா, 0.05 M, 40 சென்டிமீட்டர் கனம் I2 கரைசல்ல என்ன செய்யறோம் என்றால் இந்த வாயு வந்த SO2 வாயு அவலத்தையும் சேர்க்க இறைச்சியை வெப்பப்படுத்த HClோடு
எச்சில சேர்த்து வகுப்படுறதுக்கு வெளியே இருந்த SO2 வாயுவை பிடிச்சு 0.05 3 டெசிமீட்டர் மைனஸ் வரை 40 சென்டிமீட்டர் கிராம் I2 கரைசலோட இந்த SO2 சேர்க்கிறோம். சரியா? முழுமையான அவ்வளவு SO2 வாயுவை முடிஞ்சு இதுல சேர்க்கிறோம். இதுல ரெண்டாவது தடவை சொல்றேன். மூன்றாவது சொல்ற படிமுறை 2 கிடைத்த கரைசல், அதாவது இங்க கவனிச்சுக்கோ, இந்த SO2 வாயுவை சேர்த்த பிறகு என்ன நடக்கும் என்றால் SO2 வாயு சராணி என்னவா ஒட்சியேற்றப்படும் என்றால் SO4 2- ஒட்சியேற்றப்படும். சராணி SO2 வாயு என்னவா ஒட்சியேற்றப்பட போது SO4 2- இருக்கிற I2 என்னவா தாழ்த்தடைய போகுது என்றால் I- தாழ்த்தடைய போகுது. I2 இங்க சமப்படுத்துறதுக்கு 2 போட்டுக் கொள்வார். இங்க வேற ஏதோ ஒரு இலகுவான சமப்படுத்தல் +4ல உள்ள SO2 SO4 2- வருது. ஆகவே சாய 2 இலத்திரம் இழக்கிற பூஜ்ஜியத்துல உள்ள அயடின் I- வரைக்குள்ள ஒரு அயடின் I- வரைக்குள்ள ஒரு இலத்திரம் நேர்க்கும் 2 அயடின் சேர்ந்து 2 இலத்திரம் நேர்க்கும். ஏற்கிற இழக்கிற இலத்திரம் நீங்க சமனண்டபடியால் SO2க்கும் I2க்குமான பீசமானம் உனக்கு தெரியும். சரிதானே? SO2க்கும் I2க்குமான பீசமானம், அதாவது நீ வெளியேறி SO2 வாயுவை பிடிச்சு செறிவும் கனவளவும் தெரிஞ்ச I2 கரைசலுக்கு போடுற. மிகையாத்தான் I2 போடுற. SO2 உனக்கு எவ்வளவு இருக்குன்னு தெரியாது. அப்போ ஒப்பூட்ட அளவுல SO2 மூலவர ஒரு கொஞ்சம் அதிகமான I2 தான் போட்டிருப்பா. சரிதானே? உனக்கு அக்யூரேட்டா தெரியாது எவ்வளவு SO2 வரப்போகுது. அப்ப இங்க I2 செறிவும் கனவளவும் தெரியும் என்றால் வடிவா கவனிக்கணும், நீ I2 மிகையாத்தான் போட்டிருப்பா. இந்த கரைசல் தானே I2 மிகையாத்தான் போட்டு வந்த SO2 தாக்கின பிறகும் என்ன செய்ய போகுது என்றால் கொஞ்சம் I2 எஞ்சி இருக்க போகுது. சரிதானே? வந்த SO2 தாக்கின பிறகும் என்ன செய்ய போகுது, பாத்திரத்துல கொஞ்சம் I2 எஞ்சி இருக்க போகுது. அப்ப அந்த அளவை நாங்கள் கண்டுபிடிச்சோம் என்றால் கேள்வி உடஞ்சு. சரிதானே? அப்ப எஞ்சி இருக்கிற I2 அளவு எவ்வளவு என்று கண்டுபிடிச்சோம் என்றால் எங்களுக்கு ஆரம்ப எடுத்த I2 அளவு தெரியும். எஞ்சி இருக்கிற I2 அளவை கண்டுபிடிச்சால் SO2 தாக்கின I2 அளவு எவ்வளவுன்னு யோசிக்கலாம் தானே? SO2 தாக்கின I2 அளவு எவ்வளவுன்னு யோசிக்கலாம். அப்ப SO2 அளவு எவ்வளவுன்னு கண்டுபிடிச்சால் அதுல இருந்து பிறகு Na2SO3 எவ்வளவுன்னு கண்டுபிடிச்சு கொள்ள அவ்வளவுதான் கேள்வி. சரிதானே? ஒரு இலகுவான கேள்வி. அப்ப இங்க கேள்வியே செஞ்சு கொண்டு போய் இந்த தரவுகள் தாரன்ற யோசிச்சு செய்யணும்டா. சரிதானே? சும்மா எடுத்தோனுமே சும்மா ஏதோ சமன்பாட்டை போட்டு நீ சமப்படுத்தி சொல்றது இல்ல, இது இல்ல. சரிதானே? இது கேள்வி செய்யறதுக்கான அலைகள். சரிதானே? அப்ப நீ என்னதுக்கு தரவு தாரே, இந்த தரவு தாரே என்று வடிவா ஒருவன் யோசி என்றால் ஒரு கேள்வி அப்படியே பெர்ஃபெக்டா செய்து முடிக்கலாம். சரியா? அப்ப இங்க கவனி, நீ இந்த I2 கரைசலுக்கு SO2 சேர்த்தோன்னு நடக்க போது இந்த SO2 I2 தாக்கி அவர் SO4 2- ஒட்சியேற I2 எல்லாம் I- தாழ்த்தடைய போகுது. சரி, இந்த SO2 தாக்கி எஞ்சிய இந்த I2 கரைசலை எடுக்கிறாய் அப்படி. சரிதானே? SO2 தாக்கி எஞ்சிய I2 கரைசலை எடுக்கிற இந்த கரைசலை தான் நான் இதுல திரும்ப சரிதானே? அதாவது எஞ்சிய I2 கரைசல். இந்த கரைசலை நீ என்ன செய்ய என்றால் I2 என்றாலே உனக்கு ஞாபகத்துல வரணும். வேறு I2 கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரே ஒரு வேர்ஸ் தான் Na2S2O3. அதுதானே I2 நியமிக்கிற என்றால். சரிதானே? I2 நியமிக்கிறதுக்கு யாரை காட்டியா பயன்படுத்துவோம்? மாப்பொருளை காட்டியா பயன்படுத்தி I2 நியமிச்சோம் என்றால் I2 நியமிக்கிறதுக்கு இருக்கிற ஒரே வேர்ஸ் யாரு? Na2S2O3. அதுதானே? நியமிக்கிறதுக்கு நாங்கள் I2 என்றால Na2S2O3 ஞாபகம். சேம் டைம் உனக்கு என்ன ஞாபகம் வரணும்? Na2S2O3 I2 தாக்கினால் Na2S4O6 2 Na இந்த சமன்பாடெல்லாம் சரிதானே? கட்டாய ஞாபகத்துல இருக்கும். ஏண்டால் I2 என்றால் கட்டாய Na2S2O3 வரப்போற. நீ ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் அரையன் சமன்பாடு எழுதி கொண்டிக்காமல் I2 நியமிக்க போறால் Na2S2O3 தானே? சரிதானே? சமப்படுத்த 2 போடுவோம். சரிதானே? Na2S2O3 வரப்போகுது. அப்ப கட்டாயம் இந்த 2 இருக்குமான பீசமான துணியத்துக்கு நீ இந்த சமன்பாட்டை ஞாபகப்படுத்தியே கொண்டிருக்கு. சரிதானே? ஓகே. சரிதானே? முதல் கேள்வியிலே இது செய்திருக்கேன். அப்ப நேரடியா இதை போட்டாச்சு. சரிதானே? ஓகே. அப்ப இங்க கேள்வி உடனே இப்ப
SO2 தாக்கி எஞ்சி உள்ள I2 எவ்வளவு கண்டுபிடிச்சா சரி அதை கண்டுபிடிக்க அந்த Na2SO3 பற்றி தரவார் எவ்வளவு கண்டுபிடிச்சால் ஆரம்ப I2 மூல் தெரியும் ஏன் சரிவும் கனவளவும் தெரியும் அப்ப எஞ்சி I2 மூல் கண்டுபிடிச்சோம்னா சரி SO2 தாக்கினா கண்டுபிடிக்கும் அப்ப இதுக்கு தேவைப்பட்ட Na2SO3 கனவளவும் சரிவும் தார செறிவு 0.1 கனவளவு 26 சென்டிமீட்டர் கன சரியானே அதாவது எஞ்சியுள்ள I2 தாக்கமடைய தேவைப்பட்ட Na2SO3 சரிவு கனவளம் வந்துட்டார் சரி நீ என்ன கணித்தலுக்க போறோம் அப்ப இங்க பார் நீ பாப்போம் Na2SO3 மூல காணும் Na2SO3 எவ்வளவு சரிவு தெரியும் தசமூன்று கனவளவு தெரியும் 26 தர 10 சயமூன்று சுருக்கினி என்றால் 2.6 தர 10 சயமூன்று மூல் என்று வரும் இது ஒரு விஷயம் சரிதானே அடுத்தது உனக்கு தெரியும் Na2SO3க்கும் I2க்கும் பீசமானம் 2க்கு 1 ஆகவே இந்த Na2SO3 பயன்படுத்தி எதை கண்டாங்க எஞ்சிய I2 எவ்வளவு 2.6 2 தர 10 சயமூன்று மூல் அதில் 1.3 தர 10 சயமூன்று மூல் வடிவா கவனிக்கணுமே எஞ்சிய I2 மூல் கணட்டம் அதாவது SO2 தாக்கி எஞ்சிய I2 மூல் கணட்டம் சரியா ஆரம்ப I2 மூலை தான் கண்டுபிடிக்கிறார் ஆரம்ப I2 மூல் இங்க வேற சரிவும் கனவளவு தெரியுதானே 5 தர 10 சய 2 சரிவு கனவளவு 40 தர 10 சய 3 சுருக்கினால் எவ்வளவு வரப்போகுது 202 தர 10 சய 3 மூல் என்று வரும் இது ஆரம்ப I2 சரிதானே ஆரம்ப I2 தெரியும் SO2 தாக்கின பிறகு எஞ்சியுள்ள I2 தெரியும் ஆகவே SO2 தாக்கிய I2 எவ்வளவு 2 தர 10 சய 3 இருந்து 1.3 தர 10 சய 3 கழிச்சு என்றால் 0.7 தர 10 சய 3 மூல் என்று வரும் சரியா நான் உனக்கு சும்மா நாங்கள் ஒரு வகுப்புல ஒரு கேள்வி செய்ய அப்படி எப்படி செய்வோம்ன்ற மாதிரி தான் செஞ்சு போறோம் சரிதானே அது சுருக்கி நீ பாசேபல்ல செய்து விடையெடுக்கோம்னா எல்லாம் சுருக்கி இதுல காட்டணும் முடியல ஆனா நாளையில எடுத்துக்கொண்டு காட்டிட்டு போடலாம் உனக்கு ஒரு கேள்வி செய்ய அப்படி அணுகி சரி அதுக்கு தான் இந்த வீடியோ போட்டுக்கொண்டிருக்கு சரிதானே தெளிவா இருக்கும் ஒவ்வொரு விஷயத்தையும் குறிச்சு காட்டுறேன் என் பாசவர்கள் இப்படி நீ செஞ்சு கொண்டிருப்பா இல்ல தேவையான தரவு எடுத்துட்டு சாதாரண செய்து முடிச்சுட்டு போயிடுவா சரிதானே இப்ப அதை செய்யறதுக்கு நீ ஒரு பழக்கப்படணும் அப்ப நான் ஒவ்வொன்றா எல்லாத்தையுமே சொல்லி தந்து கொண்டு போறேன் சரியா ஓகே அப்ப SO2 ஆகிய I2 மூல் கண்டாச்சு இனி பார் SO2க்கும் I2க்கும் பீசமானம் 1:1 SO2க்கும் I2க்கும் பீசமானம் ஆகவே NSO2 எவ்வளவு தசமேழு தர 10 சய 3 மூல் இனி உனக்கு தெரியும் SO2 மூலான் Na2SO3 மூல் வேணுமென்றால் அதையும் பீசமான தொடர்படுத்தி நீ செய்யலாம் எல்லாமே எளிமையா விளங்கப்படுது Na2SO3க்கும் SO2க்கும் பீசமானம் 1:1 ஆகவே Na2SO3 சாரி S2O3 இல்ல SO3 எவ்வளவு தசம் 7 தர 10 சய 3 மூல் ஓகே மூல் அதாவது இந்த 1 கிலோகிராம் இறைச்சியில இருந்த Na2SO3 மூல் கண்டுபிடிச்சாச்சு இனி என்ன இனி எல்லாமே அதாவது இதுக்குள்ள இருந்த இந்த 1 கிலோகிராம் இறைச்சியில இருந்த Na2SO3 மூல் கண்டுபிடிச்சாச்சு இனி என்ன அவற்றை தெளிவா கண்டுட்டு சரியா தெளியா அங்கால கொண்டு போனா சரி சரிதானே இதுக்குள்ள அழிக்கிறேன் சரிதானே யோசிச்சிருப்பா பிறகு செய்து பார்க்குறேன்னால் வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு பிறகு செய்துவேன் சரி நான் இதில் கடைசி விடைக்காண்டி இதை அழிக்கிறேன் ஓகே கவனிச்சுக்கோ
ஆகவே இங்க வேர் டபிள்யூ Na2SO3 எழுதலாம். NaSO3 எழுதலாம். என்ன Na2SO3 எழுதலாம். S2O3 இல்ல Na2SO3 எழுதலாம். சைவரசம் 7 தர 10 சயமூண்டு மூல். மூலத்தினி எவ்வளவு Na2SO3 46 48 32 46 32 48 என்ன 100 சொச்சம் பெறப்போகுது 20 23 46 32 48 80 126 126 கிராம் மூல் மைனஸ் பண்ண சரிதானே ஓகே 126 கிராம் மூல் மைனஸ் 1 சரிதானே ஆகவே இவற்றை துணிவை கண்டி என்றால் எவ்வளவு வருது என்றால் ரசம் 7 தர 126 88% 88% தர 10 3 கிராம் என்று வரும் அதாவது 1 கிலோகிராம் இறைச்சியில் உள்ள என்னது Na2SO3 88% தர 10 3 கிராம் என்று வரும் நாங்கள் தொடர்ச்சியான கேள்வி இருக்க பாப்போம் சொல்லியிருக்கிறார் மேற்குறித்த நடைமுறையுடன் சம்பந்தப்பட்ட மூன்று படிமுறைகளுக்கான சமப்படுத்திய ரசாயன சமன்பாடு இதென்றால் முதலாவது Na2SO3 வச்சு எதுக்குமான தாக்கம் அடுத்து SO2க்கும் I2க்குமான தாக்கம் இதெல்லாம் எழுதி கொள்வாய் நீ சரிதானே அங்கால Na2S2O3க்கும் I2க்குமான தாக்கம் சரி அதை எழுதி கொள்ளுவாய் அடுத்த கேள்வி இறைச்சி மாதிரி 1 கிலோகிராமில் உள்ள Na2SO3 அளவை மூலில் கணிக்குக மூலான் கண்டு வச்சிருக்கோம் அடுத்தது இறைச்சி மாதிரி உள்ள பெரும்பொருளின் அளவு வழக்கமாக மில்லியனுக்கான பகுதிகளாக ppm எடுத்துரைக்கப்படும் எனவே ஒரு ppm சமன் 10 கிராம் இறைச்சியில் உள்ள Na2SO3 தனிவன் சொல்லிக்க சரிதானே Na2SO3 1 கிராம் இதை ppmல கரெக்டாம் ஜஹாவன் ppm என்னண்டாடா அதாவது சரிதானே இப்போ உனக்கு 1000 கிராம்ல சரிதானே 1000 கிராம்ல உனக்கு எவ்வளவு இருக்கு 88% தர 10 3 கிராம் Na2SO3 இருக்கு சரிதானே 1000 கிராம்ல 88% தர 10 ஆகவே உனக்கு ppm 10 6 லெவலோடு காட்டும் மில்லியன் பகுதி 1000 கிராம்ல உனக்கு எவ்வளவு இருக்கு என்றால் 10 6 கிராம்ல எவ்வளவு இருக்கும் சரிதானே அப்ப அதுக்கு ஆன்சர் இங்க ஹானி இங்க வேற இதுல எழுதுறேன் 1000ல 88% தர 10 3 கிராம் ஆகவே 16ல எவ்வளவு சரிதானே சொருக்கின்றால் இந்த 10 மூன்றும் இந்த 3 போனால் இங்க 3 மிச்சம் இந்த சக மூன்றும் போனால் உனக்கு வரப்போகுது 88% ppm வரும் 88% ppm சரிதானே ppm அதுகள் சிக்கல் இருக்கு என்றால் சரிதானே ppm பற்றி தனியாக ஒரு சின்ன கிளிப்ஸ் ஒன்று போடும் என்ன அது விஷயம் அடிப்படையில் இப்போ நான் இதை பற்றி கதைக்கு இல்லை சும்மா எளிமையாக சொல்லிக்கிறேன் அவர் சொன்ன தரவை வச்சு அப்படியே சொல்லிங்க சரிதானே ppmல கரெக்டாக என்றால் 1000 கிராம்ல நீ இவ்வளோ கண்டுக்காத 1 கிலோகிராம்ல கண்டிருக்கா இவ்வளத்தையும் 88% 10 செய்ய ஆகவே 16 கிராம்ல இவ்வளவு இருக்கும் சரிதானே 16ல இவ்வளவு இருக்கு தான் கேள்வி சரி அவ்வளோ முடிஞ்சுது கடைசியாக நியமிப்பின் முடிவு நியமிப்பென்றால் இந்த Na2SO3 நியமிச்சம் Na2SO3 நியமிச்சம் I2 அதான் நியமிப்பின் முடிவு நியமிப்பின் முடிவில் என்ன நடமாற்றம் சரிதானே இது என்ன விஷயம் என்றால் மாப்பொருளை நீ காட்டியா பயன்படுத்துகிறீங்க I2ஓட மாப்பொருள் சேர்ந்து கரணி நிறத்தை காட்டும் சரிதானே Na2SO3 நியமிச்சு கொண்டு வரைக்குள்ள I2 முழுவதும் இல்லாம போனோன்னு சரிதானே கரணி நிறம் அற்று போகும் அதான் அதுக்கான விடை சரியா ஒருக்கா ஃபேர் செய்து ஃபேர் எதுவும் டவுட் இருந்தால் நீ கமெண்ட் பண்ணலாம்
கேட்கலாம். சரிதானே? முன்னுக்குள்ள தொடர்ச்சியாக பார்த்தா தான் பிரயோசனமாக இருக்கும். ஒருக்கா பாருங்க. சரி, இவ்வளோ சின்ன கேள்வி உண்டு. ஓகே, டன்.